எப்படியோங்க கடவுள் புண்ணியத்துல நம்ம பையன் குணமாயிட்டான். ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன இந்த வருஷம் தீபாவளி தான் கொண்டாட முடியல. நல்ல வேளை அந்த பிள்ளை கரெக்டான நேரத்துல கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தது. ஆமா, நான் கும்பிடுற சாமி தான் அந்த பிள்ளையை கொண்டு அங்க விட்டுருக்கோம். அந்த பிள்ளை யார் என்னன்னு விசாரிச்சு தட்டு பண உதவி செய்வோமா? அப்படி செஞ்சா தப்பாயிரும். அந்த பிள்ளையை கூப்பிட்டு நம்ம மரியாதையா கௌரவிக்கணும். கௌரவிக்கணும்னா என்னட்டி? கௌரவிக்கணும்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு அதுக்கு நல்ல விருந்து சாப்பாடு கொடுக்கறது, சந்தோஷப்படும். எந்த பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதான்ல உன்னை ஒரு பிள்ளை காப்பாத்துச்சுல, அந்த பிள்ளைய நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூப்பிடு. என்ன திடீர்னு? ரோட்ல எவன் செத்து கிடந்தாலும் வீடியோ எடுக்கிற அந்த காலத்துல அந்த பிள்ளை உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குல, அந்த ஒரு நன்றிக்காக தான். அதெல்லாம் தேவையில்லம்மா. தேவையில்லையா? உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம மரியாதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். தம்பி விசாலு, நாளைக்கு அந்த பிள்ளைய சாப்பாட்டுக்கு வர சொல்லு. ஏம்மா அந்த பிள்ளைலாம் வராதுமா. அப்பா காலேஜுக்கு ஓனரு, அப்படிலாம் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. நீ என்ன பண்ண, அந்த பிள்ளைய மட்டும் கூப்பிடு. அவ கூட ஒரு தங்கச்சி ஒருத்தி சரியான வாயாடி, மூஞ்ச பார்த்தாலே சரியான மேனா மினிக்கு மாதிரி இருக்கு. அந்த பிள்ளையெல்லாம் கூட்டு வந்துடாம யார் உதவி பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் கௌரவிக்கணும். ஆமா ஆமா கார்த்திகா, எனக்கும் அந்த இன்னொரு பிள்ளைய பிடிக்கல. பார்த்தாலே பெரிய சில்லுப்பட்ட மாதிரி தெரியுது. அது ரொம்ப வாய் துடுக்கானது. இந்த பரட்டையா இருந்தது பத்தியா, அந்த பிள்ளை தான் உன்னை காப்பாத்தின பிள்ளை இருக்குல்ல, அதை கூட்டு வந்துரு நாளைக்கு. சொல்றேம்மா, வருமான்னு தெரியல. அப்பா சொன்னாங்கன்னு சொல்லு. அப்பா அந்த காலேஜுக்கு ஓனர்லாம் வருவா கண்டிப்பா. சரிம்மா. துறை எங்க கிளம்பியாச்சு? காலேஜுக்கு தான்ப்பா. இனிமையாவது பார்த்து மெதுவா போ, பறக்காத. பைக்கை பிடிங்கிட்டு காரை தான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கேன். எங்க இந்த பேதில போவன் கார்லயும் பறக்கதான் செய்தான். பைக்கே போதும். 30 லட்ச ரூபாய் காரை கொடுத்து வீணாக்குறாதீங்க. அதுவும் சரிதான். சரி, நான் போயிட்டாரேன். அந்த பிள்ளைய மறந்துடாம வர சொல்லு. அவ தங்கச்சி வேண்டான்னு சொல்லிடு. சரிப்பா. இங்க இன்னொன்னு மனசுல வச்சுக்கோ, அந்த பிள்ளைய நாங்க உனக்கு உதவி செஞ்சதாலதான் கௌரவிக்கும். பிறகு காதல் கீதல் எதுவும் இழுத்துட்டு வந்துடாதப்பா. நம்ம தகுதிக்கெல்லாம் நல்ல பெரிய இடமா பார்க்கணும். சினிமா நடிகை, பெரிய பெரிய அரசியல்வாதி வீட்டுல தான் உனக்கு பொண்ணு எடுக்கணும்னு இருக்கோம். ஏமா அப்படிலாம் எனக்கு அது எண்ணமே இல்லம்மா. சும்மா இருமா. காதல்ங்கிற எண்ணம் என்னைக்குமே வந்துடக்கூடாது. தாய் தகப்ப எதுக்கு இருக்கோம், நாங்களே முடிச்சு வைப்போம். அதனால அந்த பிள்ளைய ஒரு நன்றிக்காக தான் கூப்பிட்டுருக்கு. பிறகு அதை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை பின்னாடி எதுவும் சுத்துறன்னு கேள்விப்பட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காது பத்துக்க. ஏப்பா, நான் இது வரைக்கும் எந்த பிள்ளையுமே லவ் பண்ணதுல சுத்துனதும் கிடையாதுப்பா. ஆமா ஆமா, ஏற்கனவே 4 வருஷம் காலேஜ் முடிச்சாச்சு. இப்போ மேற்கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் 1 வருஷத்தோட முடியுதப்பா. அதுக்கப்புறமா பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் இவனுக்கு. சரி, எனக்கு நேரம் அது போயிட்டாரு. ஏங்க அந்த பிள்ளைக்கு நாளைக்கு என்னெல்லாம் சாப்பாடு செஞ்சு வைக்கணும்? நான் செய்ய மாட்டேன், அதை குக் இருக்க. அசைவம் சாப்பிட்ற பிள்ளையா இருந்தா எல்லாத்தையும் வாங்கி வை. சைவ பிள்ளையா இருந்துச்சுன்னா எல்லா காய்களையும் கூட்டு கீட்டுன்னு போட்டு என்னத்தையாவது செய்ய சொல்லு. மொத்தத்துல சைவம் அசைவம் ரெண்டும் செஞ்சு வைக்க. எதுன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். போகும்போது பணம் ஏதாவது கையில கொடுத்து விடுன. ஒரு 1 லட்சம் எடுத்து வச்சிருக்கேன், கொடுக்கேன். சரி சரி. சத்யா, எனக்கு என்ன ரொம்ப ஒரு ஆச்சரியம்னா, பரட்டன்னு உனக்கு கிண்டல் அடிச்சவன் திடீர்னு உன்ட்ட நல்லா அன்பா பேசிட்டான் பத்தியா. எனக்கு என்னமோ உன் மேல அவனுக்கு லவ் வந்துட்டோன்னு தோணுதுட்டி. மெண்டல் கணக்கா பேசாத எம்மாடி. அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் எங்க அம்மா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு இந்த லவ்வுக்கு வேலை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்ச அம்மா அப்பா யாரும் சொல்றாங்களோ அவங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடணும். அதெல்லாம் இருக்கட்டும் டி, அது உன்னுடைய முடிவு. நான் சொல்றது என்னன்னா, அவன் மோரையை பார்த்தாலே தெரியுது உன்னை லவ் பண்றான்னு. இவ்வளவு நாளா இப்படி கிடந்து கத்துனவன் இப்ப திடீர்னு மாறிட்ட பத்தியா. நீ காப்பாத்திருக்க பத்தியா, அதனாலதான் அவன் அப்படி பண்ணியிருப்பான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய அக்காங்கிறதுனால தான் அவன் பேசியிருப்பான். நீ என்ன பெரிய இந்த காலேஜுக்கு குயினாமா உன்னுடைய அக்கான்னு சொல்றதுக்கு? அப்படிலாம் கிடையாது. முதலையும் உன்னுடைய அக்கான்னு தெரிஞ்சுதானே பரட்டப்பட்டவன் கிண்டல் அடிச்சான். எனக்கு நம்ம இது ஏதோ லவ்னு தோணுது. லூஸ் மாதிரி பேசாதீங்க இசையக்கா. அவரு சீனியருடைய ரேஞ்ச் உங்களுக்கு தெரியுமா? இந்த காலேஜுக்கே ஓனர், அவங்களாம் பெரிய பெரிய பணக்கார குடும்பம். அது எப்படி எங்க அக்காவை லவ் பண்ணுவான்? லூஸ் மாதிரி ஏதாவது பேச அவளை ஏற்றி விட்டு அவன் மனசை கலைச்சிடாதீங்க. அவனே அப்படி சொன்னாலும் எனக்கு தேவையில்லப்பா. அவனே சொல்றான் அவனை லவ் பண்றான்னு. இப்படி வேற உனக்கு நினைப்பாக்கும். கண்ணாடி பாரு, நல்ல கண்ணாடி எதுக்கு பார்க்கணும்? அவளுக்கு என்ன குறை? அவ ஆள் லட்சணமா அழகா இருக்கா. கூட பிறந்த அக்காவே இப்படி பேசுற நீலாம் ஒரு பிள்ளையம்மாச்சி. இங்க இருங்க, எங்களுக்குள்ள நாங்க கலாச்சிப்போம். நாங்க அக்கா தங்கச்சி, நீங்க அடுத்தவங்க தான். உங்க லிமிட்ல இருங்க, சரிங்களா? சோனியா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இசை என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டுனா உன்னோடி வச்சுக்கோ. என்னையெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஆமா, உன்னைய லவ் பண்றேன்னு சொன்னா இவளுக்கு ஏன்டி பொங்குதா? இவன் ஏன்டி இப்படி போறாம பிடிச்சாலைதா? எதுக்கும் இவளை செக் பண்ணி வை, சீனியர் மேல எதுவும் லவ் இருக்கான்னு. சீச்சி, அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு சீனியர் அவன் ரொம்ப மாஸ் காட்டுறான்னா அதெல்லாம் பிடிக்கும். ஃப்ரெண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. சரிவா, நேராயிட்டு போகும் காலேஜுக்கு. வா மாதிரி இல்லை, உன் தங்கச்சி ஒரு டைப்பாக தான் இருக்கா. குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங். குட் மார்னிங். சும்மா போ, நேற்று வழி விட்ட மாதிரி நிற்க விடுவான். இவன் ஒரு அரை மெண்டல் டி. திடீர்னு நல்லா பேசிட்டு திடீர்னு வழி விட மாட்டேன்பா. இதுக்கு அசிங்கம். வா, சுத்தி போவோம். போய் தான் பாரு. சத்யா, குட் மார்னிங். குட் மார்னிங் சீனியர்.
சத்யா, நாளைக்கு சண்டே எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் சரியா? எங்கள் அம்மா அப்பா இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன சீனியர் எனக்கு புரியல. புரியலையா? நீ என்னை காப்பாற்றினல்ல, காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலா, அதனால அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூப்பிடுன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சீனியர். சும்மா இரு. சரி சீனியர், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. சத்யாவை மட்டும் தான் வர சொன்னாங்க, உன்னை வர சொல்லலை. அதில் மெனக்கிட்ட எங்கள் அம்மா மென்ஷன் வேற பண்ணாங்க. அந்த கூட 100 பிள்ளை இருந்தது, வாய் துடுக்கு, ரொம்ப பேசுது, அந்த பிள்ளை வேண்டாம், இந்த காப்பாற்றின பிள்ளைய மட்டும் கூட்டுவான்னாங்க. என்ன இப்படி சொல்லுதான் சீனியர்? எங்க அம்மாலாம் விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? காப்பாத்தினதுனால அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டுருக்காங்க, அதெல்லாம் விடுவாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு அவ வருவா. சீனியர் அண்ணே நாளைக்கு வருவா, அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடு. நீங்க வந்து இவன் நம்பருக்கு போட்டு விடுங்க வாட்ஸ்அப்ல அட்ரஸ. இவன் நம்பர் தான் என்கிட்ட கிடையாது. சோனியிட்ட வாங்கிடுங்க. சும்மா இரு இசை, அதெல்லாம் எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க. இல்ல சீனியர் அதெல்லாம் வேண்டாம், உங்க அம்மா அப்பா சொன்னதே எனக்கு போதும். பரவாயில்ல இருக்கட்டும். நான் நீங்க இல்ல யாரும் ரோட்ல போட்டு வட்டிப்பட்டு கிடந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன். இந்த காலேஜோட ஓனரே எங்கள் அப்பா தான், அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நீ லஞ்சுக்கு வரமாட்டியா? நாளைக்கு கண்டிப்பாக வரணும் சொல்லிட்டேன். இல்ல 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 நான் வர முடியாது. சோனியா, உங்க அக்காவை அனுப்பி வை சரியா? அப்புறம் எங்கள் அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க. வாரேன், நான் கிளம்புறேன். ஆமா, இவன் சொன்ன உடனே வீட்டுல அனுப்புறாங்க. அதெல்லாம் அம்மா விடாத, நீ கேட்டு நடக்காத. இவ பேச்செல்லாம் நீ கேட்காத. இந்த மாதிரி எங்க காலேஜுக்கு ஓனர் அவங்க அப்பா தான் அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி நீ கேளு. கண்டிப்பா உங்க அம்மா விடும் சரியா? ஒரே குழப்பமா இருக்கட்டே. இவன் ஒண்ணு தனியா கூப்பிடலையே, பெரிய ஆட்கள் தானே கூப்பிட்டுருக்காங்க. தைரியமா போ. இவனால நம்ப முடியாது. அம்மா அப்பா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அங்க வீட்டுல யாருமே இல்லை, இவளை அடைச்சி வச்சு எதுவும் பண்ணிட்டா இவ என்ன செய்வா? யாத்தாடி நான் போல. உன் தங்கச்சி உளறிட்டு இருக்கா. அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு பெரிய காலேஜுக்கு அவங்க அப்பா ஓனருங்கும் போது அவங்க பையன் அப்படிலாம் போய் சொல்லி விளையாட முடியாது. நாளைக்கு பெரிய அளவுல கேஸ் ஆயிரும். நீ எதுக்கும் காலிங் பெல் அடி. அவங்க அம்மாவோ அப்பாவோ வராங்களான்னு பாரு. அப்படி இவன் வந்தாலும் வேற ஏதாட்டு பசங்க வந்தாங்கன்னா விறுன்னு பிடி உஷா மாதிரி ஓடிடு சரியா? பயப்படாத. எப்படி வீட்டுக்கு வெளியே ஒரு வாட்ச்மேன் அப்படிலாம் இருப்பாங்க, வேலைக்கார ஆளுமெல்லாம் இருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்த அக்கா பேச்ச கேட்டனா நீ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வருவ பாரு. இவ பொறாமையில பொங்கிட்டு இருக்கா. நீ போய் பாரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியா? ஃபர்ஸ்ட் எங்க அம்மா பாட்ட கேட்டுக்கிறேன்டி, அப்புறம் பாப்போம். சரி சரி. சீனியர் ரொம்ப ஓவரா தான் பண்றான். மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. இவளை கூப்பிடுதான் நான் வரக்கூடாதாமே. இவளை எப்படிட்டு நான் போடாம பண்ணிடுவேன். எங்க அம்மா கிட்ட அவளை பத்தி நல்லா மூட்டி விட போனேன். பங்குசு தீபாவளிக்கு வச்ச முறுக்குன்னு காலியாவலையோ? ஆமா, நல்லா டப்பால போட்டு தான் அடைச்சி வச்சிருக்கேன், எடுத்து தின்னுங்க. என்னதான் வீட்டுல காபி குடிச்சாலும் உமா கடையில குடிச்ச மாதிரி ஒரு திருப்தியே வரமாட்டேக்கு. அப்ப நீர் உமாவை தான் கல்யாணம் பண்ணி இருக்கணும். என்னட்டி வெடுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? உமா எனக்கு தங்கச்சி மாதிரில. பிறகு கோவம் வராதா? வீட்டுல சுத்தபத்தமா பொண்டாட்டி போட்டு வச்சா இவரு அந்த கடையில குடிக்க அலைதாரு. உமா புருஷன் கைய நோண்டி காலை நோண்டி மூக்க நோண்டி உங்களுக்கு காபி போட்டு வச்சிருப்பான், போய் குடிங்க. சை அப்படி சொல்லாதட்டி. அப்புறம் கடைக்கு போனாலே இதான் ஞாபகம் வரும், குடிக்க தோணாது. ஆமா, நான் சொல்றதா நெசம். பிள்ளைகள் ஒன்றும் காலேஜ்ல இருந்து வரல போலுக்கு. வந்துருவாளுவோ, வரத நேரம் தான். எம்மா இசை வந்திருக்கா பாரு. என்னம்மா எஸ்ஐ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்மா. வாமா இரி. இல்லம்மா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிரும், ஒரு விஷயம் சொல்லிட்டு போகதான் வந்தேன். அது என்ன விஷயம்? அவசரமான விஷயம். உட்காருமா, காபி குடி. நல்ல காபி போடுவா உங்க ஆண்டி. இருக்கட்டும்பா, எனக்கு நேரம் ஆகுது. அப்படி என்ன அவசரமான விஷயம் சொல்லுமா. அம்மா, எங்க காலேஜ் ஓனர் இருக்காங்களாம்மா, அவங்க பையன் தான் விஷால். அதாம்மா நம்ம சத்திய டைப் பார்த்தாலும் வம்பளத்துட்டு இருப்பாங்களா, அந்த பையனை கூட அன்னைக்கு சத்திய காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்தல்ல. ஆமா, மறுபடியும் எதுவும் அம்பளுக்கானோ? இல்லப்பா, இவன் அவங்க பையனை காப்பாத்தினதுனால நாளைக்கு இவளுக்கு விருந்து கொடுக்கலான்னு இவளை கூப்பிட்டுருக்காங்க வீட்டுக்கு. சரி, அதெல்லாம் வேண்டாம்மா, நமக்கு எதுக்கு? அதான்ப்பா நானும் சொன்னேன். அவனே ஒரு விளங்காத பையன், அம்மா அப்பா கூப்பிட்டாங்கன்னு போய் சொன்னா என்ன செய்ய முடியும்? ஆமா ஆமா, அந்த பையெல்லாம் ஒரு விளங்காத பையன்லாம், நமக்கு எதுக்கு? வேண்டாமட்டி வேண்டான்று. இல்லம்மா, காலேஜுக்கே ஓனர் அவங்க அப்பா தான். இவளை வந்து சின்ன பிள்ளைன்னு கூட நினைக்காம அவங்க மதிச்சு கூப்பிட்டுருக்காங்களாமா. அப்ப இவ சாப்பிட போகாதானம்மா செய்யணும். இம்மா, அவங்க அப்பாவும் உண்மையிலே கூப்பிட்டுருக்காங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? இல்லம்மா, இவ்வளோ பெரிய காலேஜுக்கு ஓனரோட பையன் அப்படிலாம் ஏமாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவ உள்ள போனதுமே தெரிஞ்சிரும், கேட்லேயே தெரிஞ்சிரும் அவங்க அம்மா அப்பா தான் கூப்பிட்டுருக்காங்களே, இந்த பையன் சும்மா போய் சொல்லுதான். நான் அப்படி அவங்க அம்மா அப்பா இல்லைன்னா இவளே வந்துடலாமே. இல்லை, எனக்கு இது சரியா படல, வேண்டாம்மா. நீங்களும் சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு என்ன தெரியும்? பார்த்துக்கிடுங்கப்பா, காலேஜுக்கு ஓனரே கூப்பிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம மதிச்சு போனாதான் நாளை பின்ன நமக்கு வந்து எதுனாலும் உதவி செய்வாங்க.
இல்லைன்னா ஏதாட்டும் தப்பா நினைச்சிடுவாங்க. ஏங்க காலேஜுக்கு ஓனர் நம்ம பிள்ளைய மதிச்சு சாப்பிட கூப்பிட்டுருக்காவன்னா அப்ப நம்ம பிள்ளைக்கு எவ்வளவுக்கு அவங்க நல்ல இதா மனசுல வச்சிருப்பாங்க சொல்லுங்க. அப்ப நம்மளும் இந்த மரியாதையை காப்பாத்தணும்ல. இவ வேணா மதியம் போயிட்டு வரட்டுமே, துணைக்கு வேணா சின்னவளையும் அனுப்புவோம். அவன் என்னையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, இவ மட்டும் தான் வரணுமா? அது ஏன் அப்படி சொன்னா? அது ஒண்ணும் இல்லம்மா, இவ தானே காப்பாத்திருக்கா, அதெல்லாம் இந்த பிளேஸ் ஸ்பெஷலா கவனிக்கணும்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்படியா? என்ன செய்யணும்னு தெரியலையே. சரி சத்யா, அப்ப நீ நாளைக்கு வேணா போய் அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வாமா, பெரிய இடத்துல மதிச்சு கூப்பிட்டுருக்காவல்ல. சரிப்பா. ஏடி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போ, உங்க அம்மா அப்பாவை எதுவும் தங்கச்சி குழப்பாம பாத்துக்கோ. சரி டி.